கொஸ்டின் நம்பர் 5 நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 5 வந்து என்ன அப்படின்றது நம்ம பாருங்க. எஸ், ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். அதாவது டெரிவேட்டிவ்ஸ் பார்க்குறோம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் 5000 ரூபாய் இருக்குதுங்க. எஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்குறாங்க. வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 10,10,000 ரூபாய். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%, 6% டிவிடெண்ட் ஓட yield பீட்டா வந்து 1.5. we assume that future contract on BSE index with a 4-month maturity is used to hedge the value of portfolio over next 3 months. On future contract is delivery for 50 times of index. Based on the above information, calculate price of futures contract. The gain on short futures position if index turns out to be 4,500 in 3 months. ஸோ ஆன்சர் இஸ் வெரி கிளியர். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆன்சரை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. வாட் இஸ் கொஸ்டின் ஆஸ்கிங்? நல்லா கவனிக்க. யூ ஹேவ் ஷேர் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஷேர் தான் வச்சுக்கிறீங்க, 10,10,000 ஷேர் வச்சுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து மே ஃபால் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒருவேளை லாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். மே ஃபால். ஸோ யூ யூஸ் இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹெட்ஜ். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஹெட்ஜ் பண்ணுறீங்க. ஃபியூச்சர்ஸில் போனால் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஹெட்ஜ் இன் த சென்ஸ் இந்த லாஸ் அதில் வந்து என்ன சொன்னால் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ என்ன சொல்கிறோன்னா போர்ட்ஃபோலியோ ரிஸ்கில் ஃபியூச்சர்ஸ் ப்ரொடெக்ஷன் உண்டு. செல் ஃபியூச்சர்ஸ் இப் மார்க்கெட் ஃபால்ஸ் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட் தட் ப்ராஃபிட் கேன்சல்ஸ் ப்ராஃபிட் லாஸஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இண்டெக்ஸ் வந்து 5,000, ப்ராஃபிட் வந்து 10 lakh 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%, டிவிடெண்ட் 6%, பீட்டா 1.5%, கான்ட்ராக்ட் 50, டைம் 4 month இனிஷியல். ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபியூச்சர் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ்? ஃபியூச்சர் இஸ் வெரி சிம்பிள். அப்ப ஃபியூச்சர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லவா? எஸ். அப்ப நம்ம ஃபியூச்சருக்கு வரோம். வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ்? அப்ப நான் சொல்ல வரேன். வாட் இஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு. இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து மார்க்கெட்டோட இண்டிகேட்டர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிஎஸ்சி, சென்செக்ஸ், நிஃப்டி இதெல்லாம் வந்து இண்டெக்ஸோட மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ். இப்போ மார்க்கெட்டு சொல்லுங்களா அடிக்கடி இண்டெக்ஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, நிஃப்டியோட பங்குகள் சரிந்தது அப்படின்னு சொன்னா மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க லாஸ் ஆக போறீங்க. இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய ஷேர்லாம் வந்து விலை வந்து குறைய போகுது. இட் ஷோஸ் ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட். இட் இஸ் நாட் சம்திங் யூ பை ஆர் செல் டைரக்ட்லி. இன் தமிழ் என்ன சொல்றோம்னா சந்தை நிலை காட்டும் இண்டிகேட்டர்ஸ் டைரக்டா வாங்க முடியாது. வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ்? இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் அக்ரிமெண்ட். பை செல் இண்டெக்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ் அட் ஃபிக்ஸடு பிரைஸ். இன்னொரு சம்மில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பாட் இண்டெக்ஸோட வேல்யூ 5000 ரூபாய் இருக்குது, ஃபியூச்சர் இண்டெக்ஸ் வந்து 5500 ரூபாய் மாறுது எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கீ டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தாங்க. முதல்ல வந்து ஃபியூச்சர்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன? இண்டெக்ஸ்னா தட் இஸ் ஷேர்ஸ், ஃபியூச்சர்ஸ்னா ஒரு கான்ட்ராக்ட் தான். மார்க்கெட் வேல்யூ, நோ ட்ரேடிங் டைரக்ட்லி, நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ், கரண்ட் ப்ரைஸ். இது வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ தான் ஃபியூச்சர்ஸ். ட்ரேடிங் இன் மார்க்கெட் தான். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பாசிபிள்ஸ், ஃபியூச்சர் ப்ரைஸ். ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5500 ரூபாய் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் ஃபியூச்சர் ப்ரைஸ். இப்போ இண்டெக்ஸோட ப்ரெசென்ட் வேல்யூ இருக்குது, ஃபியூச்சர் வேல்யூ இருக்குது. அப்போ ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ ஃபியூச்சர்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்போ ஃபியூச்சர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்பாட்டோட இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டிவிடெண்ட். அப்போ ஸ்பாட் ப்ரைஸ் பிளஸ் ஸ்பாட் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் கழிச்சுட்டு அதோடைய எத்தனை மாசம் பார்ப்போம். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லிக்கிறாங்க ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, 9%, 6% டிவிடெண்ட் yield. ஸோ அதை நம்ம கழிக்கணும் இல்லையா? அதான் இங்கே கழிச்சு 9/6. அப்போ 5000 இன்டூ 9/6. இப்போ 9 minus 6 divided by 100 into 4/12 into 5000 plus 5000. ஸோ 5500 ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்துச்சு. ஃபியூச்சர் ப்ரைஸ் 5500 வந்துச்சுன்னா ஒரு இண்டெக்ஸ்க்கு 50 rupees அப்படின்னா 5050 + 50 இண்டெக்ஸ். அப்போ 2,52,000 கான்ட்ராக்டோட வேல்யூ கிடைச்சிச்சு.
இப்போ ஃபியூச்சர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெட்ஜிங் ரேஷியோ வேணும். ஹெட்ஜ் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வேல்யூ டிவைடட் பை கான்ட்ராக்ட் இன்டு பீட்டா. வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ வேல்யூ 10,10,000. வாட் இஸ் கான்ட்ராக்ட் அமௌண்ட் வி ஹேவ் கண்டுபிடிச்சது எவ்வளவு 2,52,000. பீட்டா தே ஹேவ் கிவன் இன் சம் 1.5. ஸோ டோட்டலி உங்களுக்கு 6 கான்ட்ராக்ட் எடுத்தால் போதும். அப்போ 6 கான்ட்ராக்ட் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு 50 ரூபா, ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ 2,52,500 போட்டிங்கன்னா 10,10,000 நம்ம ஹெட்ஜிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ ஹெட்ஜிங் பண்றோம். இப்போ கண்டுபிடிச்சாச்சு 5,500 ரூபா. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 3 months? 3 monthக்கு அப்புறம் என்ன சார் ஆகும்னா இண்டெக்ஸ் பிகம்ஸ் 4,500. ஸ்டில் 1 month லிஃப்ட் ஆகுது. பிகாஸ் கான்ட்ராக்ட் நாட் எக்ஸ்பயர்டு 8 4 monthல இன்னும் ஒரு மாசம் இருக்குதுன்னா அப்போ திருப்பி அதே மாதிரி ஃபியூச்சர் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபியூச்சர் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 4,500 இன்ட்டு அதே ஃபார்முலா தான் ஆர் மைனஸ் கியூ. ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கியூன்றது வந்து டிவிடெண்டோட ஈல்டு. அப்போ டிவிடெண்டோட ஈல்டு கழிச்சா உங்களுக்கு திருப்பி என்னதான் வருது? நல்லாச்சு கவனிச்சுங்க. 9 மைனஸ் 3 சாரி 9 மைனஸ் 6 டிவைடட் பை 100 இன்டூ 1/12 இன்டூ 4,500 பிளஸ் 4,500. அப்போ 4,511 ரூபா 25 பைசா பிளஸ் 5,550 ரூபா. ஸோ 538 ரூபா டிஃப்ரெண்ட் வருது இல்லையா? அதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வரலைங்க. 538 வேணா யூ சோல்டுன்றீங்க, யூ பைபேக், யூ சோல்டு அண்ட் பைபேக், ப்ராஃபிட் ஃப்ரம் ஷார்ட் ஃபியூச்சர்ஸ். லாஜிக், யூ சோல்ட் அட் 550 பட் நவ் யூ பை அட் 4,511. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொன்னேன் 5,378 ரூபா. அப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. எத்தனை கான்ட்ராக்ட்? 6 கான்ட்ராக்ட். ஸோ 1,61,625 ரூபா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஷார்ட் ஃபியூச்சர்ஸ்னால ப்ராஃபிட் கிடைக்குது. அதாவது நான் என்ன சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, எப்படிங்க சார் ப்ராஃபிட்னு சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு நல்லா கவனிச்சுனா தான் புரியும். அதாவது இண்டெக்ஸோட வேல்யூ மாறுச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆப்போசிட்ல வந்து ஹெட்ஜ் எடுத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. சி லிசன், இந்த கணக்குல வந்து பிரைஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2,52,500 ரூபாய். கெயின் ஆன் ஷார்ட் ஃபியூச்சர்ஸ் பிரெசிடென்ஸ் அப்போ வந்து போட்டாச்சு 6. ஃபியூச்சர் பிரைஸ் ஆஃப்டர் 3 months நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1,61,000 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியாச்சு. பிரைஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் 2,52,000, கெயின் ஆன் ஷார்ட் ஃபியூச்சர்ஸ் 1,62,000 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் இதே ஒரு தடவை பார்த்துக்கலாம். வாட் இஸ் இண்டெக்ஸ் மீனிங் பார்த்தாச்சு. அடுத்தது ரிலேஷன்ஷிப் பார்த்தாச்சு. வேல்யூ இண்டெக்ஸ் ஸ்பாட் 4,800 ரூபா, 5,000 ரூபா இருந்துச்சு, 5,500 ரூபா இருந்துச்சு. லேட்டர் 4,500 4,511 ஆச்சு. அப்போ லாஜிக் சொல்றாங்க ஃபியூச்சர் ஃபாலோஸ் இண்டெக்ஸ். இஃப் இண்டெக்ஸ் டவுன் ஃபியூச்சர் ஆல்வேஸ் டவுன். இன் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மார்க்கெட் லெவல் 5,000 ரூபாய் 4,500 ஃபியூச்சர் அந்த இண்டெக்ஸ் மீது கான்ட்ராக்ட் பண்ணும் இல்லையா? இண்டெக்ஸ் குறைஞ்சா ஃபியூச்சரும் குறையணும். சிம்பிள் மெமரி. இண்டெக்ஸ் ஆக்சுவல் மார்க்கெட்டு, ஃபியூச்சர் அக்ரிமெண்ட். அப்போ இண்டெக்ஸ் சோர்ஸ் மார்க்கெட், ஃபியூச்சர் ஸ்டேட்ஸ் மார்க்கெட். இஃப் யூ புரியுதுங்களா? அப்போ அதுதான் நம்ம சொல்ல வரான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இவனுக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இந்த ப்ராஃபிட் தான் ப்ரொடெக்ஷனாக நமக்கு வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. போர்ட்ஃபோலியோ லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸ் வந்து எதுல கவர் பண்ணிக்கலாம்? ஃபியூச்சர்ல நம்ம கவர் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோன்றது ரிஸ்க், ஃபியூச்சர்ன்றது ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஃபியூச்சர்ல வரக்கூடிய லாஸை வந்து அவங்க என்ன செய்யறாங்க? நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லியாச்சு. இப்போ ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். என்ன சொல்றேன் நல்லா கவனிங்க. யூ ஃபியர் மார்க்கெட் வில் ஃபால், ஸோ யூ செல்ஸ் ஃபியூச்சர்ஸ் 550. மார்க்கெட் ஆக்சுவலி ஃபால்ஸ் டு எவ்வளோதான் போயிருக்குது? நீங்க சேல்ஸ் பண்ணிடுறீங்க 5,500 ரூபா, ஆனால் மார்க்கெட் வந்து ஃபால்ஸ் வந்து 4,500 ரூபா தான். ஸோ ஃபியூச்சர் ஆல்சோ ஃபால்ஸ் டு 4,511. யூ பை பேக் சீப்பர் ப்ராஃபிட். இன் தமிழ்ல வந்து கான்செப்ட் பாருங்க. போர்ட்ஃபோலியோ வேல்யூ குறையலாம், அதனால ஃபியூச்சர்ல செல் பண்றோம். என்ன நடந்துச்சுன்னா ஃபியூச்சர் வந்து 5,500 ரூபா, லேட்டர்ல வந்து 4,513. இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,60,000 ரூபா. மார்க்கெட் ஃபால் ஆனா ஷார்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட் ஆயிரும், மார்க்கெட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஷார்ட் ஃபியூச்சர்ஸ் லாஸ் ஆயிடும். அப்போ இங்க வந்து என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆயிடுச்சுனாவே நமக்கு என்னதாங்க? ப்ராஃபிட் தான் அப்படின்றது நீங்க மைண்ட்ஸ்ல வச்சுங்க. செல் ஹை பை லோ, தட் இஸ் ப்ராஃபிட். அப்போ இந்த கணக்கு உங்களுக்கு வந்து கிளியரா நான் எலெக்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் மார்க்கெட்டு டவுன் ஆயிடுச்சுனாவே நீங்க வந்து ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த கான்செப்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.